ஷார்ப்பு, அதாவது 0 டிகிரிலேருந்து 45 டிகிரி வரைக்கும் நீங்கள் ஆங்கிளை வேரியேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் மண்ணெலாம் இருக்குது பாருங்கள். இந்த அடிக்கிற ப்ரெஷரில் எப்படி அழுக்கு போகுது பாருங்கள். உங்களுக்கு தண்ணி செலவும் கம்மியாகும், வேலையும் மிச்சமாகும்னு வச்சுக்கோங்களேன். சர்வீஸ் சென்டரில் என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அதை நம்ம மிஷினில் வச்சு பண்ணிக்கலாங்க. பழைய எப்படி இருந்த அழுக்காக இருந்த காரை எப்படி பளபளப்பாக மாற்றிருக்கு பாருங்க. 2 பக்கெட் 2.5 பக்கெட்டில் கார் கழுவிடலாம், 1 பக்கெட்லேயே டூலர் கழுவிடலாம். எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு பாருங்க. தர்பூசணி பழத்தை மேலே அடிச்சு பார்த்துடலாம் பாருங்க. வீடு, மொட்டை மாடி, பாத்ரூம், காம்பவுண்ட் சுவர் எல்லாமே ஒரே மிஷின்லேயே பண்ணிக்கலாம். பண்றது எல்லாமே காப்பர் மோட்டர் தான் பண்றோம். லைஃப் நல்லா இருக்கும். அவுட்புட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட், அதாவது பாத்தீங்கன்னா நைலான் ஓஸ் வருங்க. நம்ம தர்றது வந்து இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஓஸுங்க. சூப்பர் சார். 1 இயர் கேரண்டி இருக்கு, 10 வருஷம் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா மேனுஃபேக்சர் பண்றது ஸ்வாட் அசோசியேட்ஸ் தாங்க. இது 3,600 ஃப்ரீ கிஃப்ட் வருது. அதை நான் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன். பக்கெட் பேரல், தொட்டி இதெல்லாம் போட்டாலும் இழுத்துக்குங்க, சக் பண்ணிக்கும். கன்னோட நாசிலே நீங்க ஷார்ப் ஸ்ப்ரே வச்சுக்கலாம். ட்ராலி டைப் நம்ம எங்க வேணாலும் இழுத்துட்டு போய்க்கலாங்க. மிஷினோட கன்னோட நாசிலே ஓப்பன் பண்ணா ஃபோம் வரும். அடைச்சிட்டு இந்த கன்னோட ஷார்ப் ஸ்ப்ரே வச்சுக்கிறோம். ஒரு 4 ஃபுல்லா கூட ஓட்டுறோம் அப்படின்னா இது வந்து 3 HP வருங்க. உங்களுக்கு இந்த வீல் ஆப்ஷனோட வந்துரும். எங்க வேணாலும் இழுத்துட்டு போய்க்கிற மாதிரி. ஒயரிங்ல ஷார்ட்டான ட்ரிப் ஆகிறதுக்கு MCB இருக்கு. கரண்ட் இல்லாம பெட்ரோல் மூலமா வாஷ் பண்ணிக்கலாம். வர முடியாதுங்க, பேமெண்ட் பண்ணானா கொரியர் அனுப்பி கொடுத்துடலாம். எப்பவும் போல சவுத் இந்தியா ஃபுல்லா டொமஸ்டிக் மாடலுக்கு ஃப்ரீ கொரியர் சார்ஜிங்க. நம்ம வீட்ல க்ளீன் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் நம்ம போனோம், பல மணி நேரங்கள் செலவிடுவோம், நிறைய விஷயங்கள் பண்ணி நீ அடிக்கிற வெயிலுக்கு வேர்த்து விறுவிறுக்க வேலை செஞ்சு அடுத்த வேலை நம்ம செய்ய முடியாத அளவுக்கு முடங்கி போய் கிடக்கிற அளவுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்போம். ஆனா இதெல்லாம் சுலபமா பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். எளிமையாவும் பண்ணாலும் நல்லா இருக்குமே யோசிச்சுட்டே இருப்போம். இது சுலபமாகவும் எளிமையாகவும் பல மணி நேரங்கள் செலவிடாமல் சில மணி துளிகள், அதாவது செகண்ட்ஸ்ல வந்து வேலையை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியான விஷயம் தான். ஸோ இந்த வீடியோக்குள்ள நம்ம நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணி பார்க்க போறோம், நிறைய விஷயங்கள் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ நீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஈரோடுல ஸ்வாட் அசோசியேட் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டீல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே செகண்ட்ஸ்ல வந்து வேலை பார்க்குங்க. நமக்கு வந்து வேலை ஈஸியா முடியுங்க. என்னென்ன நீடா இருந்தாலுமே, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் நீடா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எல்லா ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுமே இந்த இடத்துல நமக்கு வந்து அவைலபிள் இருக்கு. என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் பண்றாங்கன்றத வீடியோக்குள்ள வந்து போய் பார்த்துடலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்குள்ள ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் கிளீன் பண்றதை தாண்டி வீட்டுக்கு வெளில நம்ம வந்து நம்மளோட பைக், கார்லாம் கிளீன் பண்றதுக்கு எவ்வளவு சிரமமா இருக்குன்றத எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அப்படிப்பட்ட விஷயம் எளிமையா எப்படி பண்றது நம்ம கூட வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ வணக்கம் சார். வணக்கம். ப்ளீஸ் உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க. என்னோட பேர் சரவணன் மேடம். இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா ஹீரோ ஃபைன் ப்ரெஷர் வாஷர் பத்தி பார்க்குறோம். கார் வாஷர்னா காருக்கு மட்டும் இல்லாம எல்லாமே வீடு, மொட்டை மாடி, பாத்ரூம், காம்பவுண்ட் சுவர் எல்லாமே ஒரே மிஷின்லேயே பண்ணிக்கலாம். ஒரே மிஷின்ல பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பண்றது எல்லாமே காப்பர் மோட்டர் தான் பண்றோம். லைஃப் நல்லா இருக்கும். இது யார் தயாரிக்கிறதுனா ஸ்வாட் அசோசியேட்ஸ்ங்கிற கம்பெனி. நம்ம எங்க லொகேட் இருக்குன்னா ஈரோடு, சேலம் 2 இடத்துலயும் இருக்கு. ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா பெருந்து ரோடு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அடுத்தது பழையபாளையத்துல இருந்து கொஞ்சம் உள்ள வந்தீங்கன்னா ரைட் சைடுல ஸ்வாட் அசோசியேட்ஸ் இருக்கு. சேலத்துல சொர்ணபுரில இருக்கு. நீங்க ஃபோன் பண்ணுங்க, ஃபுல் அட்ரஸ் நம்ம கொடுத்துறோம். காப்பர்ல ஸ்டார்டிங் மாடல் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பர் வைண்டிங் மோட்டாரும் உங்களுக்கு முன்னாடி இன்ஜின் பம்பு வரும். இது ரெண்டும் சேர்ந்தது காப்பர்ல இண்டக்ஷன் மோட்டர்னு சொல்றது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் நல்லா இருக்கும். அதாவது மோட்டர் லைஃப் நல்லா இருக்கும், பம்பு ஹெவியா இருக்கும். மெயின் விஷயம் என்னன்னா இது ரெண்டும் சேர்ந்தனால பிரஷர் நல்லா இருக்கும். காப்பர் யூஸ் பண்றது மெயின் ரீசன். அலுமினியம் வைண்டிங்னா உங்களுக்கு லைஃப் குறையும், சீக்கிரம் எப்பனாலும் போறது வாய்ப்பு இருக்கு. காப்பர்னா லைஃப் வரும்னு வச்சுங்களேன். இன்னொரு விஷயம் இந்த மாதிரி ஹை இன்புட் ஓஸ் கொடுத்துருவோம். இன்புட் கனெக்ட் பண்ற பக்கெட்ல போற மாதிரி ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வந்துரும். அவுட்புட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கம்பெனில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லைட் வெயிட், அதாவது பாத்தீங்கன்னா நைலான் ஓஸ் வருங்க. நம்ம தர்றது வந்து இந்த மாதிரி ஹைட்ராலிக் ஓஸுங்க. சூப்பர் சார். தெரியுது இல்லைங்களா? வெயிட் இது வந்து சில்வர் பிளேடட் ஓஸ்னு சொல்றது. இது 7 மீட்டர் 24 அடி வந்துரும் உங்களுக்கு. பிளஸ் கன்னை லென்த் பண்றதுக்கு லென்த் ராடு வித் ஃபோம் கேனோட வந்துரும். அதாவது இந்த கார் வாஷர்னா அதுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பக்காவா கொடுத்துறோம். கண்டிப்பா சார். அதுக்கு நம்ம 1 வருஷம் கேரண்டி தரங்க. 1 இயர் கேரண்டி இருக்கு, 10 வருஷம் ரெடி பண்ணிக்கலாம். ஏன்னா மேனுஃபேக்சர் பண்றது ஸ்வாட் அசோசியேட்ஸ் தாங்க. எஸ். இல்ல என்ன பெனிஃபிட்னா ஸ்வாட் அசோசியேட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நம்ம மேனுஃபேக்சர் யூனிட்டி தான் வந்திருக்கும். இங்க டிஸ்ப்ளே பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது ஃபேக்டரி அவங்க பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்களோட சர்வீஸ் சென்டர் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு. எந்த ப்ராடக்ட், அதாவது ஸ்வாட் அசோசியேட்ஸ்ல நீங்க கார் வாஷர் மட்டும் கிடையாது, எந்த ப்ராடக்ட் நீங்க வாங்கினாலுமே அதுக்கான சர்வீஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் கம்ப்ளீட்லி அவைலபிள் இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ராடக்ட் வாங்குறதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு டைப் இல்ல, அதுக்கப்புறம் நீங்க யூஸ் பண்றது வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து டைப் பண்ணி கொடுக்க தயாரா இருக்காங்க இல்லையா சார்? கண்டிப்பா மேடம். இன்னொரு விஷயம், இது வந்து பேசிக் மாடல். அதுக்கு அடுத்து ஒரு 7 ரூபாய். இது காப்பர்ல ஸ்டார்டிங் வந்து 8500 ரூபாங்க. 8500. ஆமாங்க. 1800 லெஸ் பண்ணி 6800 கொடுத்தோம். இப்போ வந்து நம்ம 6500க்கு பண்ணி கொடுத்துறோம் நம்ம சேனலுக்காக. இது இல்லாம யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு நம்ம ஃபோன் பண்ணி கேக்குறீங்களா, ஆர்டர் பண்றவங்களுக்கு இது 1/2 லிட்டர் ஃபோம் லிக்விடுங்க. இது 250 ரூபாய் வருங்க. இது வந்து வண்டி துடைக்கிற மைக்ரோ ஃபைபர் கிளாத். ஆமா, இது வந்து உங்களுக்கு 200 ரூபாய் வரும். இது இல்லாம பாத்தீங்கன்னா தண்ணி உரியிற ஸ்பாஞ்ச். சூப்பர்
கிச்சனுக்கு காருக்குள்ளலாம் அந்த 1 லிட்டர் தண்ணி கூட உறிஞ்சிட்டு தரும். இது 3,600 ஃப்ரீ கிஃப்ட் வருது. அதை நான் வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன். ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறேன். நம்ம யூடியூப் சேனல் பார்த்து கேட்கறீங்க. நம்ம சேனல் நீங்க ரெஃபர் பண்ணா மட்டும்தான் இந்த ஃப்ரீ கிஃப்ட் அவைலபிள் இருக்கு. நீங்க ரேட்டா வந்தீங்கன்னா கிடையாதுங்க. நீங்க அவைல் பண்ணிக்கிறது நம்ம சேனல் நீங்க கண்டிப்பா ரெஃபர் பண்ணி ஆகணும் இல்லையா? கண்டிப்பா மேடம். இது மாதிரி பண்ணி கொடுத்துறோம். இதுல வந்து இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி இன்க்ளூடிங் கொரியரோட பண்ணி கொடுத்துறோம். சூப்பர். அதாவது என்னன்னா நம்ம ஆர்மேச்சர் மோட்டருக்குள்ள லைஃப் சீக்கிரம் போயிடுங்க. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இந்த மோட்டர் தூக்கி பாருங்க. இது வந்து மிக்ஸி மோட்டருக்கு மிக்ஸிக்கு யூஸ் பண்ற மாதிரி ரேட் கம்மியில வரக்குள்ள லைட் வெயிட் இருக்கும். உங்களுக்கு வெயிட் ஒரு 1.5 கிலோ 2 கிலோ 2.5 கிலோக்குள்ள தான் இருக்கும். இப்போ நம்ம மிஷின் இதை தூக்கி பாருங்களேன். மிஷின் மட்டுமே 8.5 கிலோ வரும். 8-9 கிலோ கிட்ட வருங்க. இது ஈஸியா தூக்க முடியுது. இது கொஞ்சம் ஆமாங்க. இது வந்து ஆர்மேச்சர் மோட்டர். நிறைய பிராண்டட் கம்பெனிலேயே மோட்டர் ஆர்மேச்சர் தான் வரும். பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. 3000-4000 கிடைக்கும். ஆனா சீக்கிரம் போயிடும். அதுதான் டிஃபரெண்ட் வச்சுங்களேன். இது வந்து காப்பர் மோட்டர்னால இதுல இன்னொரு விஷயம்னா மோட்டர் 10 வருஷம் உழைக்குங்க. முன்னாடி இருக்கிற இன்ஜின் பம்புக்கு மட்டும் ஆயில் மாத்திக்கிட்டே போதும். சூப்பர். அது ஒரு 3 வருஷத்துக்கு மேல எங்களுக்கு அனுப்பி விட்டா இது இன்புட் இது அதாவது இன்லெட் வால்வு அவுட்லெட் வால்வு வாட்டர் சைல் ஆயில்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்களே மாத்திக்கினாலும் மாத்திக்கலாங்க. ஆமாங்க. இது மட்டும் இல்லாம இதுக்கு அடுத்த ரேஞ்சில் எல்லா மாடலும் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு காரை ஒரு பிரஷர் வாஷர் வச்சு ஒரு மாடல் வச்சு நம்ம அடிச்சு பாத்துறலாங்க. நானே கேட்கணும்னு நினைச்சேன் சார். நம்ம பாத்துறலாமா? கண்டிப்பா பாத்துறலாங்க. அதாவது பாத்தீங்கன்னா பிரஷர் வாஷருக்கு வந்து பாத்தீங்கன்னா மெயின் பவர் இம்பார்ட்டன்ட். நம்ம பிளக்ல ஆன் பண்ணிக்கிறோம். அதாவது இன்புட் பக்கெட் பேரல் தொட்டி இதெல்லாம் போட்டாலும் இழுத்துக்குங்க சக் பண்ணிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரன்னிங் டைப் வந்து டேப்லயும் போட்டுக்கலாம். இது வந்து பக்கெட்ல போற மாதிரி ஒரு ஃபுட்பால் கொடுத்துரும்ல டிரான்ஸ்பரண்ட் அதாவது ஃபுட்பால் டைப்ல டிரான்ஸ்பரண்ட் ஃபில்டர். இந்த மாதிரி இன்புட் போட்டு அவுட்புட் எல்லாமே டைட்டா ஃபிட் பண்ணிங்க. லூசா இருந்தா பிரஷர் எடுக்காது. எல்லாமே ஹெவி டு ஃபுல் டைட்டுங்க. இங்க மிஷின்ல ஒரு ஆன் ஆஃப் இருக்கு. இந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா இது கன் அழுத்துனீங்கன்னா ஒர்க் ஆகும். நான் என்ன சொல்றேன்னா ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 2 செகண்ட் 5 செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணீங்கன்னா இந்த ஃபுல் லோட் ஆயிடும். லோட் ஆனதுக்கு அப்புறம் நீங்க கன்னை விட்டீங்கன்னா ஆஃப் ஆயிடுங்க. லோட் ஆகுது பாத்தீங்களா? மேக்ஸிமம் பாருங்க ஒரு 25 டிகிரிக்கு உங்களுக்கு பிரஷர் போகும். இந்த கன்னோட நாசல்ல ஸ்ப்ரே ஷார்ப் அதாவது 0 டிகிரில இருந்து 45 டிகிரி வரைக்கும் நீங்க ஆங்கிள் வேரி பண்ணிக்கலாம். ஃபுல் ஷார்ப் அப்படியே லைட்டா ஸ்ப்ரே வச்சுனா ஒரு 45 டிகிரி ஃபுல் ஸ்ப்ரே அண்ட் ஃபுல் ஷார்ப் ரெண்டுமே வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா வீல் மர்க்காடுக்கு ஃபுல் ஷார்ப் வச்சுக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா பாடிக்கு ஒரு மாதிரி வச்சுக்கலாம். மற்றபடி ஷார்ப்பா வச்சாலும் உங்களுக்கு வண்டிக்கு வந்து டேமேஜ் ஆகாது. இப்போ நீங்க சென்னையில இருந்து வந்திருக்கீங்க. உங்களுடைய காரு கழுவி எந்த அளவுக்கு அதாவது இந்த கார் வாஷருக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க. கார் வாஷர் கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாத்துருங்க. இப்போ நம்ம இந்த காரை அடிச்சு பாத்துடலாங்க. மெயின் விஷயம் இந்த மாதிரி வீலு மர்க்காடு இந்த மாதிரி இடத்துல கை விட்டு தேய்க்க முடியாது இல்லைங்களா? கையை டேமேஜ் பண்ணிடும். இந்த அப்புறம் பூரா கருப்பு மண்ணு பூரா அப்பிட்டு இருக்கு. கருப்பு கருப்பா இருக்கு இல்லைங்களா? ப்ரெஷர் வச்சு அடிக்கிற பாருங்க. அந்த ஆயில் பாசம் மண் எல்லாமே போகுது இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீலுக்குள்ள இருக்கிற மண் இங்கே பாருங்க மண்ணெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த அடிக்கிற ப்ரெஷரில் எப்படி அழுக்கு போகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் வாட்டர்ல ஒரு நாளா நனைச்சு விட்டுருங்க. அடுத்து ஃபோம் வாஷ் பண்ணிட்டு ஃபோம் அப்ளை பண்ணிட்டு ஒரு ரொம்ப நாள் கழுவினா ஒரு தேய்ச்சினா ஒரு ஃபினிஷிங் பக்காவா இருக்கும். அடுத்து வாட்டர் வாஷ் பண்ணக்குள்ள உங்களுக்கு வண்டி பளபளப்பாயிடும். மெயின் விஷயம் நம்ம ஃபோம் வாஷ் பண்ணாலும் ஒரு தேய்ச்சிட்டு வாட்டர்ல ஃபுல்லா கிளீன் பண்ணாவே உங்களுக்கு அழுக்கு பசெல்லாம் போயிடுங்க. அதே மாதிரி பாருங்க ஓசு உங்களுக்கு 7 மீட்டருக்குள்ள காரை தாண்டி எவ்வளவு தூரம் வந்திருக்கு பாருங்க. உங்களுக்கு மிஷின் தரக்கூடிய ஓசு வந்து 7 மீட்டர் 25 அடி வருங்க. மெயின் விஷயம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் மேலேருந்து அப்புறம் அந்த மண்ணில் இறங்கினதுக்கு அப்புறம் சைடு சுத்தி வர அடிச்சுன்னா உங்களுக்கு தண்ணி செலவும் கம்மியாகும், வேலையும் மிச்சமாகும்னு வச்சுக்கோங்களேன். அதாவது சர்வீஸ் சென்டர்ல என்ன ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அதை நம்ம மிஷின்ல வச்சு பண்ணிக்கலாங்க. ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய் 600 ரூபாய் ஆகிற செலவும் நமக்கு மீதி பண்ணி கொடுத்துரும். இன்னொரு விஷயம்னா நம்ம இது இல்லாம வீட்டுல பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர்ல இருக்கு கருப்பா இருக்கும், மழை பெஞ்சு பாசம் பிடிச்சி போயிடும், மொட்டை மாடி இருக்கும். அதாவது பாத்ரூம் நிறைய ஹாஸ்டல் பர்பஸ்க்கு பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்றோம். யூனிவர்சிட்டி ஆகட்டும் ஹாஸ்பிட்டல் ஆகட்டும் நம்ம பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கூல் காலேஜுக்கு இருக்கும். அதாவது பாத்ரூம் கிளீனிங்ல இருந்து அதாவது இதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பில்டிங் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி பர்பஸ் கொடுக்குறோம். அதே சமயம் பாத்தீங்கன்னா ரேடியேட்டர் கம்பெனி, சோலார் கம்பெனி, ஏசி பேனல்
அதாவது மல்டி பர்பஸ். வெறும் பிரஷர் வாஷர்னா வெறும் பிரஷர் வாஷர் காருக்கு மட்டும் இல்லைங்க, வீட்டில் சோலார் பேனல் போட்டுக்கலாம், ஏசி பேனல் இருக்குது, அந்த மாதிரி எல்லா வகையான பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. வாட்டர் அடிச்சோம், அடுத்து நம்ம ஃபோம் அடிக்க போறோம். ஃபோம் அடிச்சுட்டு மறுபடியும் வாட்டர் வாஷ் பண்ணக்குள்ள வண்டி பளபளப்பாயிடும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைனிங் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அது சர்வீஸ் சென்டர் போனா அதுதான் பண்றாங்க, அதை நம்ம வீட்லயே பண்ணிக்கிறதுனால தான் அந்த ஆப்ஷன் நம்ம பண்ணி கொடுத்துருங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரொம்ப நாள் கழுவுலன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மண்ணெல்லாம் ஒட்டிட்டு இருக்கும், அது நம்ம அதை அடிக்கக்குள்ள ஓரளவு ஓவரால் தெரியாது. ஒரு கிளாத் வச்சு லைட்டாக ஒரு தேய்ச்சி விட்டுருங்க, சும்மா லைட்டாக ஒரு தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லா பக்கம் ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இப்போ வாட்டர் அடிச்சு க்ளோஸ் பண்ண போகிறாங்க. வாட்டர் அடிச்சுன்னா இப்போ வண்டி பளபளன்னு ஆகிடும். அதே மாதிரி தான் ஃபோமும் அதே மாதிரி அடிச்சதுக்கு அப்புறமும் ஃபர்ஸ்ட் மேலே அடிச்சுன்னா அந்த ஃபோம்லாம் கீழே இறங்கிடும். அப்புறம் நம்ம கீழே அடிச்சுன்னா உங்களுக்கு வேலை குறைவாக இருக்கும், தண்ணி செலவு கம்மியாகும், சீக்கிரம் முடியும். கன் அழுத்தி பிடிச்சா கொஞ்ச நேரமாக அழுத்தி பிடிங்க. அழுத்தி விட்டிங்கன்னா கட் ஆஃப் வால்வு போகும், இல்லைன்னா ஓஸ் பிச்சுட்டு போயிடும். அதனால் அழுத்தி பிடிச்சா 1 நிமிஷம் 2 நிமிஷமாவது மினிமம் அழுத்தி பிடிக்கணும். அதான் இதுதான் நார்மலாக ப்ராப்பராக இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மிஷினுக்கு பிரச்சனை வராதுங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் பண்ணிக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் யூசேஜ் மெத்தட்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை நான் சொல்ல வரேங்க, வேற ஒன்றும் இல்லை. கன் அழுத்துங்க, கொஞ்ச நேரமாக ஓட விடுங்க, அப்புறமேல் விடுங்க. நீங்கள் ஒரு 10 செகண்டுக்கு 5 செகண்ட் விட்டு அழுத்தி விட வேண்டாம், அது மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி மிஷின் வந்து தண்ணியில் நலையாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா மோட்டர் பம்பு இருக்கு இல்லைங்களா, மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்கிச்சுன்னா ஒன்று மோட்டர் காயில் ரீவெண்டிங் போய்ட்டு இல்லை ஷாக் அடிக்க வாய்ப்பு இருக்குது. மழையிலேயோ தண்ணியிலேயோ படாமல் பார்த்துக்கோங்க. சும்மா 1-2 டிராப்ஸ் படுறது வேற, மழையிலேயே நலையிறது, தண்ணியிலேயே உள்ள தொட்டிக்குள்ள உழுவுறது மாதிரி ஒரு விஷயம்லாம் தவிர்த்துட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க. பழைய எப்படி இருந்த அழுக்கா இருந்த காரை எப்படி பளபளப்பா மாத்திருக்கு பாருங்க. இப்போ இந்த காரை நம்ம வாஷ் பண்ணோம்னா மினிமம் ஒரு 500 ரூபாய் 600 ரூபாய் இல்லாம ஒரு சர்வீஸ் சென்டர்ல போய் சர்வீஸ் பார்க்க முடியாதுங்க. மெயின் விஷயம் சர்வீஸ் சென்டர்ல போனோம்னா விடுறதுக்கு ஒரு நாள் வர்றதுக்கு ஒரு நாள், அதாவது போய் விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் 4 மணி நேரம் வெயிட் பண்ணணும், மறுபடியும் எடுத்துட்டோம்னா அன்னைக்கு ஒரு நாள் பொழப்பே நம்ம கெட்டு போயிடும். நீங்க மிஷின் வாங்கிட்டீங்கன்னா உங்க வீட்டில் வச்சு டூலர் கார் இல்லாம வீடு வாஷ் பண்றது, மொட்டை மாடி பாத்ரூம் எல்லாமே வாஷ் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரொஃபஷனல் சர்வீஸ் சென்டர்ல என்ன பண்றாங்களோ, ஏன்னா நம்ம சர்வீஸ் சென்டருக்கு மிஷின் கொடுக்குறோம், பட் அந்த ப்ரொஃபஷனல் சர்வீஸ் சென்டர்ல என்ன பண்றாங்களோ அதை
நம்ம வீட்லயே பண்ணிக்கலாம். இது இல்லாம தண்ணி செலவு ரொம்ப கம்மிங்க. ஒரு 2 பக்கெட் 2 பக்கெட் 2.5 பக்கெட்ல கார் கழுவிடலாம். ஒரு பக்கெட்லயே டூலர் கழுவிடலாம். ஒரு 5 நிமிஷம் மேக்ஸிமம் 7 நிமிஷம் டூலர் கழுவிடலாங்க. காரை மேக்ஸிமம் 10 to 15 நிமிஷத்துல கழுவிடலாங்க. அதாவது என்னன்னா எப்ப தேவையோ அப்பப்ப யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த ஒரு மிஷின் வாங்கிட்டு லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 இயர் கேரண்டி தரும். 10 வருஷம் நம்ம ரெடி பண்ணியும் கொடுத்துடலாங்க. செங்கல்ல அடிச்சு எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணுதுன்னு காமிக்கிறேன். எதுக்காகனா இந்த அளவுக்கு பிரஷர் இருந்தாதான் வாட்டர் வாஷ் ஆகுங்க. அதுக்காக தான் ஒரு சாம்பிள் காட்டுறோம். இந்த மாதிரி மிஷின் செங்கல்ல கட் பண்ணுதுன்னா நீங்க 1 லட்சம் ரூபாய் 7 HP 10 HP கருங்கல்லையே காயப்படுத்தும். அந்த அளவுக்கு பிரஷர் இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு 7 HPக்கு மேல போறதெல்லாம் சர்வீஸ் சென்டருக்கு ரன் பண்றது கூட ஆகாது. அதெல்லாம் பில்டிங்ல இருக்கிற பெயிண்ட் எடுக்கிறது, கருங்கல்ல இருக்கிற கோயில்ல இருக்கிற கருங்கல்ல இருக்கிற பெயிண்ட் நம்மள எடுக்கிறது. பட் இப்ப பாருங்க எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு பாருங்க. எந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணிட்டு பாத்தீங்களா? தண்ணி மேல படுதுன்னு எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் அழுத்தி பிடிச்சினா செங்கலே கட் பண்ணிடலாம். பட் இந்த அளவுக்கு பிரஷர் இருக்கணும். மினிமமாவது இந்த பிரஷர் இருக்கணும். பாருங்க தர்பூசணி பழத்தை மேல அடிச்சு பார்த்துடலாம் பாருங்க. எதுக்குன்னா உங்களுக்கு ப்ரெஷருக்காக தான் நம்ம காமிக்கிறோம் தவிர மற்றபடி நம்ம தேவையில்லாத விஷயத்துக்காக நாங்கள் சொல்ல வரல. பட் எதுக்குன்னா இந்த ஷார்ப்பாக இருக்குள்ள கை வச்சிடக்கூடாதுங்க. வச்சா தோலே எடுத்துரும். மெயின் விஷயம் சேஃப்டியாகவும் இருக்கணும். பட் இது அந்த ப்ரெஷர் இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறோம், அவ்வளோதான் விஷயங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே மாதிரி இருக்குள்ள கை வைக்கல, ஒன்றாகாதுங்க. ஃபுல் ஷார்ப்பாக இருக்குள்ள கை வைக்கக்கூடாது. கை வச்சுன்னா தோலே கட் பண்ணி விட்டுரும். சரிங்களா? அது எதுக்குன்னா ஒரு அவேர்னஸ்க்காக தான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு மிஷின் ஒரு மாடலை ப்ரெஷரில் எப்படி வாட்டர் வாஷ் ஆகுதுன்னு லைவ் டெமோ ஒன்று பார்த்தங்க. திருப்தியாக இருந்துச்சுங்களா மேடம்? ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. கண்டிப்பாங்க. ஏன்னா இதுதான் நம்ம ஏன்னா ஒரு சர்வீஸ் சென்டர் மிஷின் நம்மகிட்ட இருக்குங்க. பட் அந்த சர்வீஸ் சென்டர் மிஷின் 4 HP 5 HP கொடுக்குற வேலையை 6500 ரூபாய் இருந்தாலும் வேலை செய்யணுங்க. அப்பதான் அது வாங்குறது யூஸ் இல்லைங்களா? அதாவது டூலர் கழுவினாலும் சரி சைக்கிள் கழுவினாலும் மினிமம் பிரஷராவது இருக்கணுங்க. அது கம்மியா இருந்தா அது வாங்குறது வேஸ்ட். ஏன்னா நம்மகிட்ட இருக்கு வேற 500 பைப் கனெக்ட் பண்றது இருக்குது நம்மகிட்ட இருக்குங்க. பட் அது அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. நார்மலா டூலர்னா 100 150 ஆகுதுங்க. கார்னா 500 ரூபாய் 600 ரூபாய் மினிமம். நீங்க வில்லேஜ்ல 400 ரூபாய் கம்மி இல்லைங்க. நீங்க டவுன் எடுத்துட்டா நீங்க சிட்டில எந்த சிட்டில இருந்தாலும் 600 ரூபாய். அதாவது என்னன்னா ஒரு 10 டைம் பண்றதாங்க. 10 டூலர் 10 காருக்கு பண்ற அமௌண்ட் தான் இது. பட் நம்ம வாங்கி வச்சுட்டா லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். எப்ப வேணுமோ அடிச்சுக்கலாங்க. மெயின் விஷயம் அதுதான். நம்ம டைமுக்கு ஏதாப்புல அடிச்சுக்கலாம். சண்டே இது ஃப்ரீயா இருக்கீங்களா, சாட்டர்டே சண்டே அந்த டைம் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன் டைம் ஃப்ரீயா இருக்கலாம். ஒரு ஆயுத பூஜை டைம் நம்மளுக்கு வண்டி இருக்குது, ஒரு ரிலேஷன் வண்டி இருக்குது, தேவைக்கு ஏற்ப யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஒரு விஷயம்னா இந்த மிஷின் வாங்கிட்டு ஃபுல் டே ஓட்டக்கூடாது. எவ்வளவு மணி நேரம் யூஸ் பண்ணலாம். இது வந்து காப்பர்ல இது ஸ்டார்டிங் மாடல். இது வந்து உங்களுக்கு தர்றது 1700 வாட்ஸ் 140 பார் வரக்கூடியதுங்க. இது 1 hour ரன் பண்ணிக்கலாம். 1 hour மேக்ஸிமம் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு நீங்க 4 மணி நேரம் 5 மணி நேரம் அடிச்சா இது தாங்காதுங்க. அதுக்கு மிஷின் இந்த மாதிரி இருக்கு. 4 மணி நேரத்துக்கு ஒரு மிஷின். இதான் 8 மணி நேரம் ரன் பண்றதுங்க. மினி கமர்ஷியல் இதெல்லாம் இந்த மாதிரி மாடல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்க 8 மணி நேரம் கூட ரன் பண்ணலாம். இதுல 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரன் பண்ணும்போது இந்த மாதிரி மாடல் எடுத்துக்கலாம். 9 ரூபாய் 10 மாதிரி எடுத்தீங்கன்னா 2 மணி நேரம் 3 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்ம லைன் பை லைனா மாடல் பாத்துறலாங்க. இப்போ இந்த மாடல் வந்து 8500 சொன்னா இல்லைங்களா, உங்களுக்கு 6500 பண்ணி கொடுத்துறோம் வித் ஃப்ரீ கிஃப்டோட. ஃப்ரீ கிஃப்டோட பண்ணி கொடுத்துறோம். இந்த மாடல் எல்லா மாடலுக்குமே இந்த மாதிரி கன்னு லென்த் மாடல் லென்த் ராடோட வந்துரும். 25 ஓஸ் இன்புட் ஓஸ் எல்லாமே வந்துரும். பைப்லயும் ஒர்க் ஆகும், பக்கெட் பேர்லயும் ஒர்க் ஆகும். நீங்க எந்த பிராண்டட் கம்பெனில நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மாதிரி ஆர்மேச்சர் மோட்டார் வாங்குனீங்கன்னா பைப்ல மட்டும் தான் ஒர்க் ஆகும். பக்கெட் பேர்ல இழுக்காதுங்க. நம்மளுக்கு பம்ப் இருக்கிறதுனால பக்கெட்லயும் ஒர்க் ஆகும், பைப்லயும் ஒர்க் ஆகும். இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா இது வந்து 7000 ரூபாய் வரக்கூடியதுங்க. 140 150 பார் வரக்கூடியது. 1900 வாட்ஸ் வருதுங்க. இது வந்து உங்களுக்கு வந்து 1.5 hour ரன் பண்ணிக்கலாம். இந்த மாடல் இது வந்து 1900 வாட்ஸ், இது 2000 வாட்ஸ். இது வந்து 7300ங்க. நான் சொல்றது எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ். 9300 2000 லெஸ் பண்ணி தான் 7300. இப்போ இந்த மாடல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது 8 ரூபாங்க. இது வந்து மிஷின்ல பிரஷர் குறைக்கிற கூட்டர் ஆப்ஷனோட வருது. கண்டிப்பா அதாவது டோட்டல் மிஷின்லயே பிரஷரை குறைக்கணும் கூட்டணும் அப்படின்னா ஒரு சில இடத்துல நம்ம குறைச்சிக்கலாம் கூட்டிக்கலாங்க. அதுக்கு அடுத்த மாடல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது 1.5 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். ஆமா 1.5 மணி நேரம் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணலாம். ஒரு 2 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 மணி நேரம் யூஸ் பண்ணா அந்த மிஷின் தாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது 8500. இப்போ இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா 2500 வாட்ஸ்ங்க. 160 பாருங்க. இது 2300 வாட்ஸ். பட் இருந்தாலும் 160 பார் வரக்கூடியது. இது ரெண்டுமே 2 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து இதுக்கு எல்லாம் இது வரைக்கும் எல்லா மாடலுமே 7 மீட்டர் ஹோஸ் கொடுத்தாரு இல்லைங்களா, இன்புட் அவுட்புட் ஹோஸ். இந்த 10500க்கு மேல எல்லா மாடலுக்குமே உங்களுக்கு வந்து 10 மீட்டர் ஹோஸ் வந்துரும். 10 மீட்டர் ஹோஸ் 10 மீட்டர் 1 லட்சம் ரூபாய்க்கு 10 மீட்டர் 35 அடி வந்துரும். லாரி பஸ் தேவைனாலும் அவ்வளவுதாங்க. பட் இன் கேஸ் இந்த மாடல்லே நீங்க 7 மீட்டர் வச்சிருக்கோம், ஒரு 5 மீட்டர் வேணாலும் இதுல அட்டாச் பண்ணிக்கலாம். 5 மீட்டர் இருக்குங்க. 5 மீட்டர் வரைக்கும் போடலாம். 5 மீட்டர் போட்டா கொஞ்சம் பிரஷர் குறையும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 7 5 12 மீட்டர் போட்டுக்கலாம். எதுக்குன்னா அந்த கோழி பண்ண மாட்டு பண்ணலாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, ஒரு 10 மாடு 5 மாடு வச்சிருப்பாங்க. அல்லது சின்னதாக ரேடியேட்டர் கம்பெனி ஏதாவது ஒரு கடை கிளீன் பண்ணுவாங்க, ஒரு ஹோட்டல் சிக்கன் சென்டர் இந்த மாதிரி நிறைய எல்லா பர்பஸும் கொடுக்குறாங்க. தேவை இருந்துச்சுன்னா நம்ம ஓஸ் எக்ஸ்ட்ரா பண்ணிக்கலாம். வீடுன்றது கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து எல்லா வகையான கழுவு அதாவது வாட்டர் வாஷ் பண்ற அனைத்து வேலையுமே பண்ணுங்க. சூப்பர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் வச்சிருப்பாங்க, ஏசி பேனல் வச்சிருப்பாங்க. சோலார் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது 4 கிலோ 5 கிலோ 10 கிலோ போட்டுருவாங்க. அந்த மாதிரி ஏரியாக்கு அதிகமாக கவர் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஓஸ் லென்த் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது 10500 மாடல் சொன்னீங்க. இது வந்து 2 இது எல்லாமே 2.5 HP, இது 2.4, இது 2.3 HPங்க. சூப்பர். 2.3 HP பவர். இது வந்து 13500, டீலர் ரேட் 10500ங்க. இந்த மிஷினுக்கு 10 மீட்டர் 35 ஓஸ் வந்துரும். இந்த
மாடல் என்ன உங்களுக்கு இந்த மாதிரி லென்த் கன்னு வந்துருங்க. லென்த் கன்னு வந்துரும். உங்களுக்கு இந்த கன்னுல நாசிலே நீங்க ஷார்ப் ஸ்ப்ரே வச்சுக்கலாம். இன்னொரு இது இல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ற மாதிரி ஃபோம் கேன் சேர்த்தே. ஆமா, இந்த மாதிரி மாடல் 9000 ரூபாய்க்குள்ள எல்லாமே இந்த மாதிரி ஃபோம் கேன் வரும். பட் இந்த ஃபோம் கேன் இல்லாம பெரிய ஃபோம் கேன் நம்ம வாங்கி போட்டுக்கலாம். அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஒரு சில பேர் எனக்கு நல்லா திக்கா அடிக்கணும் அப்படின்னா நம்ம வாங்கிக்கலாம், ஒரு பிரச்சனை இல்ல. பட் தேவை இல்லைங்க, தண்ணி ஆட்ட அடிச்சாலும் திக்கா அடிச்சாலும் நம்ம தேய்க்கிறது தான் ஃபினிஷிங் இருக்கு. இந்த மாதிரி மாடலுக்கு உங்களுக்கு 10 கொடுத்துரு. இதெல்லாம் உங்களுக்கு என்னன்னா இது 10500, இது வந்து 13500ங்க. இதெல்லாம் என்னன்னா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாம், தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆமா, என்ன ஒரு விஷயம்னா ஒரு மெக்கானிக் ஷாப் தானே ஒரு 10-15 சூழல் பண்றாங்க, ஒரு 4-5 கார் பண்றோம், ஒரு கோழி பண்ண மாட்டு பண்ண வச்சிருக்காங்க. அதாவது நான் சொன்ன எந்த மாதிரி யூசேஜ் பண்ணிக்கலாம். ஒரு நாள் ஒரு சின்ன சின்ன ஒரு பில்டிங்லாம் பழைய சுண்ணாம்புலாம் இருக்கு இல்லைங்களா, எடுத்துட்டு அழுக்கெல்லாம் எடுத்துட்டு இது ரீபெயிண்டிங் பண்றவங்களுக்கு பண்றோம். இது எல்லாமே உங்களுக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ரன் பண்ணலாம். இதுக்கு அடுத்து எடுத்துனா ட்ராலி டைப். ஆமா, எங்க வேணாலும் எடுத்துட்டு போய்க்கலாங்க. ஒரு ஏஜ் பர்சன் இருக்காங்க, ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தூக்கிட்டு போறது சிரமமா இருக்குது. அப்படிக்குள்ள நம்ம எப்படி வேணாலும் எங்க வேணாலும் இழுத்துட்டு போய்க்கலாம்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி இழுத்துக்கலாம், பின்னாடி இழுத்துக்கலாம். இந்த மிஷினுக்கு பாருங்க பவர் கார்டு வந்து உங்களுக்கு 5 மீட்டர் வந்துரும். 5 மீட்டர் வந்துரும். உங்களுக்கு இந்த மாதிரி கன்னு உங்களுக்கு லென்த் கன்னு தான் வருங்க. இந்த மாடலுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கன்னு தான் வரும். இது இல்லாம உங்களுக்கு இந்த மாடல் இன்னொரு பிளஸ் என்னன்னா இந்த ரொட்டேஷன் அசல் நம்ம ஒண்ணு கொடுக்குறோங்க. இந்த வண்டிக்கு கீழே, அதாவது வண்டிக்கு கீழே உள்ள விட்டு க்ளீன் பண்றது. ஒரு நம்ம எக்ஸ்யூ மாடல் டிராவல்ஸ் எல்லாம் இருக்கு இல்லீங்களா, ஹைட்டா இருக்கு, நம்ம ஸ்டூல் வச்சு யூஸ் பண்ண தேவையில்லைங்க. அதுக்கு என்ன பண்றோம், நம்ம இன்ன வாக்குல இருந்து நம்ம வாட்டர் வாஷ் பண்றது. இது வந்து இந்த ரொட்டேஷன் அசல் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லென்த் கன்ல தான் போட முடியும். இது வந்து இந்த 10500 மிஷின்ல போட்டுக்கலாங்க. இந்த 11,500 ட்ராலி மாடலையும் போட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஃபோம் கேன் வந்துரும். இந்த மாடல் வந்து 10500 வருது, 11,500. பட் இருந்தாலும் லைஃப் நல்லா இருக்கும். 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டிக்கலாங்க. என்னன்னா இது எல்லா மாடலும் நான் சொல்ற மாதிரி காப்பர்ல இண்டக்ஷன் மோட்டரும் பம்பு வருங்க. மற்ற மாடல்ல நீங்க ட்ராலி டைப்பா இருக்கும், 3 கிலோ 4 கிலோ கூட வெயிட் இருக்காது. இது வந்து டோட்டல் இது வந்து மிஷினே 10 கிலோ வருங்க. கண்டிப்பா இல்ல சார். ஆமா, செம வெயிட் சார். இது மோட்டர் அந்த அளவுக்கு ஹெவி இருக்கு. மற்ற மாடல்ல இது பம்பு மோட்டரும் படுக்க வகையில இருக்கு, இது நிக்க வகையில, இது நிக்க வகையில வச்சிருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டம் இல்லைங்களா. இதுக்கு அடுத்த மாடல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ட்ராலி டைப்புங்க. இன்னொன்று இது வந்து 16 ரூபாய், 19,000 ரூபாய் டீலர் ரேட்டு 16 ரூபாங்க. இது எல்லாம் இருக்குன்னா பஸ் லாரி கூட கழுவிக்கலாம். ஈச்சர், பஸ், லாரி, டிப்பர் இல்லை, நீ ஜேசிபி, ஒரு ஜேசிபி 3/4 மணி நேரம், லாரினா 1.5 மணி நேரம் ஆகுங்க. அப்படிங்களா இது 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓட்டிக்கலாம். ஆமாங்க. இப்போ வெண்பன்றி கிளீன் பண்றது, கோழி பண்ண கிளீன் பண்றது, மாட்டு எல்லாத்துக்குமே கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் யூஸ் பண்ணலாம். இந்த மாடல் உங்களுக்கு என்ன ஒரு ப்ளஸ்னா இந்த மாதிரி லென்த் கன்னு கிடைக்குங்க. நம்ம சொல்ற மாதிரி எப்போ லென்த் கன்னு வருது இல்லைங்களா, இது வந்து மிஷின் கூட ஒரு ஃபோம் கேன் ஒன்று அட்டாச் பண்ணிக்கிறோம். இதுக்கு ஒரு ஓஸ் வரும். ஓஸ் பின்னாடி கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கன்னோட நாசில் இருக்கு இல்லைங்களா, ஷார்ப் ஸ்ப்ரே வைக்கிறீங்க இல்ல, இதை ஓபன் பண்ணாவே ஃபோம் வரும். நீங்க இந்த தனியா ஃபோம் கேன் அட்டாச் பண்ணணும்னு அவசியம் இல்ல. இதுவும் வரும். இந்த மாடலுக்கு இந்த ஒரு ஃபோம் கேன் கொடுக்குறோம். பிளஸ் இது இல்லாம ஒரு பெனிஃபிட், இது எல்லா மாடலோட இந்த மாடல் ஒரு பிளஸ், அந்த மிஷினோட கன்னோட நாசிலே ஓபன் பண்ணா ஃபோம் வரும். அடைச்சிட்டு இந்த கன்னோட ஷார்ப் ஸ்ப்ரே வச்சுக்கிறோம். தாராளமா அருமையா இருக்குங்க. இது இல்லாம உங்களுக்கு வந்து இந்த ரொட்டேஷன் அசல் வரும். லாரி கீழே, பஸ் கீழே அழிச்சு அடிக்கிறதுக்கு இந்த மாடல் எல்லாமே நம்ம, அதாவது 6500 மாடல் 140 பார், 150 பார், 160 பார் சொன்னாங்களா, இது 160 பார். ஆனா இது வந்து 180 பார், 180 பாருங்க. அதாவது என்ன உங்களுக்கு பிரஷர் அந்த அளவுக்கு இருக்குல்ல, லாரி பஸ் எல்லாம் ஈஸியா க்ளீன் பண்ணிக்கலாம். சூப்பர் சார். இதே நம்ம வீட்டுல சொந்தமா ஒரு 10-4-5 கார் வச்சிருக்கோம், அல்லது பார்த்தீங்கன்னா வீடு எல்லாம் பெருசா இருக்குங்க, அல்லது ஒரு கம்பெனி இருக்குது, ஒரு கடை இருக்குது, மண்டபம் இருக்குது, க்ளீன் பண்றாங்க. மண்டபம் வெறும் பாத்ரூம் க்ளீன் பண்றதே கொடுக்குறாங்க. மண்டபம் கிச்சன் ஏரியா இருக்கு இல்லைங்களா, அதை க்ளீன் பண்றது, இந்த மாதிரி எல்லா பர்பஸ் கொடுக்குறோம். இது வந்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஓட்டிக்கலாங்க. இது இந்த மாடலுக்கு அடுத்தது போயிட்டீங்கன்னா கமர்ஷியல்ல நீங்க இந்த ட்ராலி டைப்பா இருக்கட்டும், இந்த மாடல் இது எல்லாமே உங்களுக்கு அடுத்து இது வந்துடலாம் கமர்ஷியல் டைப். இந்த கமர்ஷியல் டைப்ல பாருங்க உங்களுக்கு மோட்டரும் பம்பு பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பெருசு இருக்குன்னு. கண்டிப்பா சார். பாருங்க ஒரு சின்ன சாம்பிள். இது மிஷின் மட்டுமே கிட்டத்தட்ட 25 கிலோ வருங்க. தூக்கும்போது செம ஹெவியா இருக்குல்ல சார். ஆமா, ஹெவியா இருக்கு. 25 கிலோ வருதுங்க. டோட்டல் பாக்ஸோட 30 கிலோ வருங்க. இது வந்து இன்னொரு விஷயம், உங்களுக்கு இந்த மாடல் பாருங்க, இது வந்து எல்லாமே 3 HP ல மினி. 3 HPங்க. 3 HP பவர் 2500 வாட்ஸ் 3000 வாட்ஸ் வரக்கூடியது. இதுல மினி பம்பு மோட்டர் ஹெவியா இருக்கும். இந்த ஹெட் வந்து பாத்தீங்கன்னா பிராஸ் பித்தளையில வருங்க. மற்றதுல வந்து காஸ்டிங் மண் இரும்புல வந்துரும். இது பித்தளையில வந்துரும். ஆமா, இது எல்லாமே 200 பார் இதுக்கு மேல வருது. இது ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா இதுல 8 மணி நேரம் ரன் பண்றது. 8 மணி நேரம். இது 1 2 3 4 5 8 மணி நேரம் ரன் பண்ணிக்கலாங்க. ஒரு நாளைக்கு 8 மணி நேரங்குள்ள ஒரு 15-20 கார், ஒரு 20-30 டூலர் பண்றாங்க ஒர்க் ஷாப். அதான் சொன்ன எல்லா பில்டிங் க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. மொத்தம் இத தொழில் நினைச்சு செய்றவங்களுக்கு இது செய்யலாம். எங்க வேணாலும் எடுத்துட்டு போய் யூஸ் பண்ணலாங்க. நீங்க இந்த தொட்டிலாம் க்ளீன் பண்ண சொன்னீங்களா, தொட்டில பிரஷர்ல அடிச்சு க்ளீன் பண்ணிட்டு வேக்கம் வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. நம்ம காருக்குள்ளேயே வேக்கம் கிளீனர் வேணா, டஸ்ட் மண்ணு குப்பை இருக்கிற மாதிரி வேக்கம் கிளீனர் நம்ம இருக்குது. அது 3000 30,000 இருக்கு. இது இல்லாம ஏர் கம்ப்ரஸர், இது ஏர் கம்ப்ரஸர் பண்றாங்க. இப்போ சர்வீஸ் சென்டர் இருக்கு, வீட்லயே டூ வீலர் காருக்குலாம் நம்ம ஏர் பிடிக்கணும், கம்ப்ரஸர் இருக்கு. பெயிண்டிங் பண்ற பெயிண்டிங் ஸ்ப்ரே இருக்கு. அதை நம்ம நெக்ஸ்ட் பாத்துறலாம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா இது வந்து 30,000 ரூபாய், டீலர் ரேட் 25 ரூபா வருங்க. 25,000 ரூபாய் இந்த மாடல். ஓகே சார். இது வந்து 26,000 ரூபாய் வருங்க.
இது வந்து உங்களுக்கு 27,000 ரூபாய் வருங்க இந்த ட்ராலி மாடல். எல்லாமே உங்களுக்கு இது வந்து 28,000 ரூபாய் வரும். இது வந்து இந்த ட்ராலி டைப் வந்து 29,000 ரூபாய். இதுமே நம்ம நிறைய பேர் அபார்ட்மெண்ட் இதெல்லாம் பில்டிங்ல க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா, எடுத்துட்டு போறவங்களுக்கு நல்ல சௌரியமா இருக்கு. இது 29,000 ரூபாங்க. இந்த மாடல் என்னன்னா உங்களுக்கு ஃபோம் கேன் வந்து அட்டாச்சபிள் வந்துடும். ஃபோம் கேனா நீங்க லிக்விட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கெமிக்கல் மாதிரி போட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நனைச்சு விட்டு மறுபடியும் க்ளீன் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ட்ராலி டைப் எங்களால எடுத்துட்டு போய்க்கலாம். இதுல உங்களுக்கு ஃபோம் வரக்கூடியது. இதுல கன் எல்லாமே பெரிய கன் வந்துடும். எல்லாமே 10 மீட்டர் ஓஸ் வந்துடும். இதெல்லாமே செமி கமர்ஷியலுங்க. இதுலயே பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், அந்த செமி கமர்ஷியல் டைப்ல நீங்க ஆயில் மாத்துறதுக்கு எங்களுக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இந்த 16 ரூபாய்க்குள்ள இருக்கிற மாடல் எல்லாமே எங்களுக்கு ஆயில் மாத்துறதுக்கு அனுப்பணும். 2 வருஷம் 3 வருஷம் இருக்கு. நீங்க டெய்லி யூஸ் பண்ண மாதிரி வருஷம் ஒரு டைம் அனுப்பணும். இந்த மாடல் என்னன்னா நீங்க ஆயில் நீங்களே மாத்திக்கலாம். பாத்தீங்களா நட்டு இருக்குது பாத்தீங்களா? ஆமா சார். இது நட்டை கழட்டி விட்டு நீங்க சாச்சி விட்டு மறுபடியும் நீங்க ஊத்திக்கலாம். இந்த இடத்துல ஓபன் பண்ணி விட்டு ஆயில் ஊத்துற ஆயில் ஃபில் பண்றது. ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்க 4 மாசத்துக்கு ஒருக்க ஒரு 200 to 300 மணி நேரம் டைம் தாராளமா நீங்களே மாத்திக்கலாம். ஏன்னா நமக்கு அனுப்பணும் அவசியம் இல்லை. அதனால உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு மேல இருக்கிற எல்லா மாடலுமே ஆயில் நீங்க மாத்திக்கலாம். நம்மளே மாத்திக்கலாம். நீங்க எங்களுக்கு அனுப்பணும் அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு பீரியாடிக்கல் சர்வீஸ்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இருக்க எங்களுக்கு பம்பு இன்லெட் வால்வு அவுட்லெட் வால்வு மாத்தி கொடுத்துரும். அப்போ ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு மேல ஒரு டைம் அனுப்பி கொடுங்க. கண்டிப்பா எல்லா மாடலுமே. ஏன்னா நம்ம இன்ஜின் பம்பு மோட்டர் வரதுனால அந்த பம்புக்கு மட்டும் ஆயில் வாட்டர் சிலை எல்லாமே மாத்திக்கணும். இது எல்லாமே பாத்துங்களா. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கமர்ஷியல் டைப். கமர்ஷியல் இது வந்து 3 HP வரக்கூடியதுங்க. 3 HP இது 35 கிலோ டோட்டல் கிட்ட வரும். இது உங்களுக்கு சேம் அதே மாதிரி ஹெட் எல்லாமே ப்ராசஸ் எல்லாம் வந்துருங்க. ஆட்டோ கட் ஆஃப் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வயரிங்ல ஷார்ட் ஆன ட்ரிப்பர் வச்சு கொடுத்துருக்கோம். இது வந்து 31,500 ரூபாய் 3 HPங்க. ஓகே சார். இதுலயே 3.5 HP 34,500 பண்ணி தரோம். இதுக்கு அடுத்து 3.5 HP இதுமே ஒரு 8 to 10 மணி நேரம் ஓட்டிக்கலாம். ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்தது ஃபுல் டே ரன் பண்றதுங்க. ஒரு நாள் ஃபுல்லா கூட ஓட்டுறோம் அப்படின்னா இது வந்து 3.5 HP வருங்க. இது 220 பார் 200 to 220 பார் கூடியது. உங்களுக்கு இந்த வீல் ஆப்ஷனோட வந்துரும். எங்க வேணா இழுத்துட்டு போய்க்கிற மாதிரி. இது 4 HP 49 ரூபாங்க. 49 ரூபா. இது எல்லாமே சிங்கிள் ஃபேஸ்ல ஓடுறதுங்க. இதுக்கு மேல போனா 3 ஃபேஸ் அதுவும் இருக்கு. இப்ப 3 ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு இதெல்லாம் நாள் ஃபுல்லா ஓட்டிக்கலாங்க. இது மிஷின் மட்டுமே இது பாருங்க கிட்டத்தட்ட இது 45 கிலோ வருதுன்னா இது ஒரு 60-65 கிலோக்கு மேல வரும். இந்த ஓசங்களுக்கு பாருங்க எந்த அளவுக்கு ஹெவி இருக்குன்னு பாருங்களேன். ஹெவி பாருங்களா, ஹெவி ஓஸ். அதாவது அந்தந்த மாடலுக்கு தகுந்த மாதிரி ஹெவியான குவாலிட்டி அந்த பைப் ஃபிட்டிங்ஸ் ஆகட்டும், இன்புட் ஃபிட்டிங் ஆகட்டும், அவுட்புட் ஃபிட்டிங் ஆகட்டும். இதோட கன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வருங்க. நல்லா இருக்குல்ல பெரிய கன்னு. இல்ல கன்னுனா அந்த அளவுக்கு பிரஷர் தாங்கணுங்க. பிரஷர் தாங்கணும். இப்ப சின்ன மிஷின்ல 140 பார் பிரஷர் தாங்கிறது வரை இது 240 பார் தாங்கிறது வரீங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபோம் கேன் எல்லாமே பண்ணி கொடுத்துறோம் இல்லீங்களா. இது இல்லாம இந்த மாதிரி அண்டர் பாடி வாஷர் நம்ம பண்ணி தரங்க. ஓ அண்டர் பாடி. ஆமாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா உங்களுக்கு இதுலயே இந்த மாதிரி 2 SS பைப் வரும். உங்களுக்கு சும்மா சாம்பிள் இதுல போட்டுருக்கோம். இது வந்து ஃப்ளோர் க்ளீன் பண்றாங்களா, அதாவது நாள் ஃபுல்லா ஓட்டுறாங்க இல்லீங்களா. ஒரு கோயில் பில்டிங்லாம் வாஷ் பண்ணிட்டு ரீபெயிண்ட் பண்றது அந்த மாதிரி பர்பஸ்க்குலாம் ஃப்ளோர்ல கீழே க்ளீன் பண்றதுக்கு இதுங்க. இதே நீங்க சர்வீஸ் சென்டர் இருக்கு. ஏன்னா இப்ப ஜாக்கி ராம்ப் வச்சு வண்டி தூக்கி அடியில க்ளீன் பண்ணிடுவாங்க, அல்லது உள்ள போய் ராம்ப்ல போய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இல்லாத இடத்துல இந்த மாதிரி நீங்க 2 வீல் வச்சு உங்களுக்கு 4 பக்கம் அடிக்கிற மாதிரி இது வந்து இந்த பக்கம் வந்துரும், மேல வந்துரும். ஆமா என்ன பண்ணா அப்படி அடிச்சிட்டு அடி வண்டி கீழே அடிச்சுக்கலாங்க. அப்படியே உள்ள விட்டு மேல அடிச்சிட்டே. அதாவது என்னன்னா உள்ள அடியில போய் கிளியரா பண்ற அளவுக்கு வராது, நம்ம குத்து மதிப்பா அடிக்கிறது தான். பட் இருந்தாலும் இது ஏன்னா நிறைய சர்வீஸ் சென்டர் போறது கார் அண்டர் பாடி வாஷ் பண்றதுக்காக தான் சர்வீஸ் சென்டர் போய் விடுறாங்க. அப்படிங்களா இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு இல்லைங்களா. அதனால இந்த மாதிரி இதுவும் பண்ணி தராங்க. ஒரு சர்வீஸ் சென்டர் ரன் பண்றாங்க, எனக்கு அந்த ஆப்ஷன் வைக்கிறதுக்கு இடம் இல்லைங்க, ஜாக்கி வச்சு 1 லட்சம் 1.5 லட்சம் ஆகும். ராம்ப் கட்டணும்னா நீங்க அது அந்த மாதிரி இட வசதி வேணும், சிரமங்கள் இருக்கு. அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி தரலாங்க. இது வந்து 3,500 ரூபாய் வரும். இது தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 4 HP மிஷின்ல தான் இந்த டிச்சுக்கு இருக்கு இல்லைங்களா, சாக்கடை அப்படியே அடைச்சிக்குது இல்லைங்களா, அது 4 பக்கம் சின்ன பால் மாதிரி இருக்கும். அந்த கன்ல போட்டு ஓஸ்ல நீங்க ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த ஓஸ் வருது இல்லைங்களா, இந்த ஓஸ்ல ஃபிட் பண்ணி அடிச்சுக்கலாம். அது 1,800 ரூபாய் வருங்க. டிச்சு க்ளீன் பண்றது இதுலயே பண்ணிக்கலாம். அது மாதிரி எல்லா வகையான அந்த மிஷினுக்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்குறாங்க. என்ன தேவையான உபயோகப்படுத்த அது மாதிரி பண்றேன். இந்த மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா 4 பக்கம் 4 நாசல் இருக்குங்க. சின்ன மிஷின்ல போட்டீங்கன்னா மோட்டர் போயிடும். அதுக்கு அதுதான் உபயோகப்படுத்தணுங்க. மாத்தி பண்ணோம்னா உங்களுக்கு மிஷின் தாங்காதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி மாடல் எல்லாமே 4 டிப் நாசலோட வரும். அதாவது 0 டிகிரி 15 டிகிரி 25 டிகிரின்னு தனித்தனியா வருங்க. ஃபுல் ஷார்ப் ஒரு மாதிரி, லைட்டா ஸ்ப்ரே ஒரு மாதிரி அப்படிங்குள்ள என்னன்னா பரவலா போனா கூட பிரஷரா போகும், சீக்கிரம் வேலை செய்வீங்க. இது வந்து 0 டிகிரிங்கிறது ஃபுல் ஷார்ப்புங்க. இது 15 டிகிரி உங்களுக்கு கொஞ்சம் அகலமா வைடா போகுங்க. இன்னொரு விஷயம் இதுல எல்லாமே பாருங்க சார்ட்டர் இருக்கு பாத்தீங்களா, உங்களுக்கு வோல்டேஜ் செக் வோல்டேஜ் தெரியறதுக்காக கொடுத்துருக்கோம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வயரிங்ல ஷார்ட்டான ட்ரிப்பா இருக்கு, MCB இருக்கு. இது மேனுவல் ஆட்டோ ஆப்ஷன் இருக்கு. அதாவது மேனுவல்ங்கிறது ரன்னிங்ல ஓடுறதுங்க. ஆட்டோல போட்டீங்கன்னா கன் எடுத்துனா ஓட விட்டு ஆஃப் ஆயிடும். ரன் ஸ்டார்ட் பண்ணல இது விடுங்க. இது வயரிங்ல ஷார்ட்டான இங்க ட்ரிப் ஆயிடும். இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பாக்ஸோட உங்களுக்கு வச்சு கொடுத்துரும். டோட்டல் இதே உங்களுக்கு 65 கிலோக்கு மேல வருங்க டோட்டல் மிஷின் மட்டும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா
நாள் ஃபுல்லா ஓட்டர் மிஷின் இல்லைங்களா. இப்போ இதுக்கு மேல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 3 ஃபேஸுங்க. இது வந்து 5 HP. ஒரு சர்வீஸ் சென்டர் நீங்க ஒரு நாளைக்கு 30-40 லாரி கூட அடிச்சுக்கலாங்க இதுல. அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லாரினா கூட 24 மணி நேரத்துக்கு 24 லாரி அடிக்க முடியும். அதுக்கு மேல பண்ண முடியாது, பாசிபிள் இல்ல. பட் நான் இருந்தாலும் நான் சொல்றேங்க, நீங்க அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம் சொல்றேன். அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்கலாம், நாள் ஃபுல்லா கூட ஓட்டிக்கலாம். இது வந்து 5 HP. இது இந்தியன் மேட் சார்ட்டர் வந்து உங்களுக்கு நியூட்ரல் ஃபேஸ் லைன் எடுத்து 3 ஃபேஸையும் எடுத்து உள்ள கொடுத்துக்கலாம். இல்லைங்க கொடுத்து நீங்க ஆன் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 260 ரூபாய் வரக்கூடியது. இது கிட்டத்தட்ட 80 கிலோ வருங்க மிஷின். அப்புறம் இதோட ஓஸ் பாருங்க, சரியான வெயிட் போலப்பா. இது ஓஸே 10-12 கிலோ வருங்க. அதனால பாத்தீங்கன்னா இதுக்குண்டான பிரஷர் தாங்குற மாதிரி இதுல நாள் ஃபுல்லா ஓட்டுறது இல்லைங்களா. இதுக்கு அடுத்த மாடல் இதுல இதுவே வந்து பாத்தீங்கன்னா இது 10 HPங்க. இதுல ஹையஸ்ட். ஆமா, இதுக்கு முன்னாடி 7.5 HP இருக்கு. இதுல கொஞ்சம் சின்னதா இருக்கும். இதுக்கு மேல இப்ப இந்த 7.5 HP 10 HP எல்லாம் பில்டிங்ல இருக்கிற பெயிண்ட் எடுக்கிறதுக்கு மட்டும், வண்டி கழுவ முடியாதுங்க. பெயிண்ட் எடுத்துறலாம். பெயிண்ட் எடுத்துங்க. பெயிண்ட் சுண்ணாம்புலாம் இருக்கு இல்லைங்களா. இப்ப நிறைய ஒரு 30 வருஷம் 50 வருஷம் அபார்ட்மெண்ட் இருக்கும், கோயில் இருக்கு, 100 வருஷமா 200 வருஷமா லைன் பை லேயரா அடிச்சிட்டு இருப்பாங்க. அந்த பெயிண்ட் பூரா சுண்ணாம்பு பூரா எடுத்துட்டு ரீபெயிண்ட் பண்றதுக்கு, அது போட்ல துரும்புல இருக்கு இல்லைங்களா, உப்பு அடிச்சிருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே க்ளீன் பண்ணிக்கலாம். இது வந்து 10 HP வரைக்கும் பண்ணி தராங்க. இது 98,000 ரூபாய் வருங்க. 98,000. ஆமா, இது 4 HP 49,000, 5 HP 59,000, 7 HP 78,000, இது 98,000 ரூபாங்க 10 HP. இந்த மாதிரி பிரஷர் வாஷர் மட்டும் இல்லாம பவர் டூல்ஸும் கேட்கறனால பண்ணி தரோம். இந்த வாட்டர் ஹீட்டர் நம்ம பண்ணி கொடுக்குறோம். அது 20 வருஷமா பண்றாங்க. ஏர் கம்ப்ரசர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 30 லிட்டர் டேங்க்ல இருந்து 30 லிட்டர், இது டைரக்டர் பெல்ட்னு 2 மாடல் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 லிட்டர் 10,000 ரூபாயில இருந்து 50 லிட்டர் 70 லிட்டர் 110 லிட்டர் 160 லிட்டர் 220 லிட்டர் 300 லிட்டர் 500 லிட்டர் 10 HP வரைக்கும் பண்ணி தராங்க. இது 2 HP 3 HP 5 HP 10 HP சிங்கிள் பேஸ் 3 பேஸ் பொறுத்து. ஆமா, ஜாக்கி ரேம்ப் தூக்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி போல் நட்டு கட்டுறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கம்ப்ரஷர் பண்ணி தரோம். இது இல்லாம பாத்தீங்கன்னா இது பெட்ரோல் வாஷருங்க. பவர் இல்லாத இடத்துல ஹில் ஸ்டேஷன்ல இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கரண்ட் இல்லாம பெட்ரோல் மூலமா வாஷ் பண்ணிக்கலாம். பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டு நீங்க இது ஒரு 6 HP வரும் மோட்டர், 43,000 ரூபாய் வாங்கிட்டீங்கன்னா நாள் ஃபுல்லா ஓட்டிக்கலாம். இப்போ ஒரு சர்வீஸ் சென்டர் வச்சிருப்பாங்க, ஒரு நாள் ஃபுல்லா கரண்ட் போகும். அந்த மாதிரி இடத்துல ரன் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே குவாரி எல்லாம் வச்சிருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு இது அருமையா இருக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி பெட்ரோல் வாஷர் உங்களுக்கு வந்துருங்க. இதுக்கு ஓஸ் கன்னு, இன்புட் ஃபிட்டிங், அவுட்புட் ஃபிட்டிங், ஃபோம் கேன் முதல் நம்ம பண்ணி ஃப்ரீயாவே பண்ணி கொடுத்தலாம். ஃபோம் கேன் இது எல்லாமே 2000 ரூபாய் ஃபோம் கேன் இருக்கு இந்த சர்வீஸ் சென்டர் மிஷினுக்கு. நம்ம யூடியூப் சேனல் பார்த்து கேக்குறவங்களுக்கு அந்த ஃபோம் கேனும் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தலாம். இது இல்லாம நம்ம பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர் பண்ணி கொடுக்குறோங்க. ஜெனரேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 3.5 கிலோவாட் இருக்கு, 5.5 கிலோவாட் இருக்கு, 7.5 கிலோவாட் இருக்கு. 3 விதமா இருக்கு. ஆமாங்க, 3 விதமா இருக்கு. இதுல 3.5 கிலோவாட் வந்து 39,000 ரூபாய்க்கு பண்ணி தராங்க. இது 5.5 கிலோவாட் வந்து 59 ரூபாய்க்கு பண்றோம். 7.5 கிலோவாட் வந்து 69 ரூபாய்க்கு பண்றோம். கடைகளுக்கு இப்ப சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காங்க, நடமாடும் சர்வீஸ் சென்டர்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரேட்டர் வாங்கி வச்சு கார் வாஷர் வச்சு வேக்கம் வச்சு பண்ணுவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு போய் பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க. கரண்ட்டுக்கு யூஸ் பண்றதுக்கு ஜெனரேட்டர் நம்ம பண்ணி தரோம். இது இல்லாம ஏர் கம்ப்ரஷர் பார்த்தோம், வேக்கம் கிளீனர் பார்த்தோம், வெல்டிங் மிஷின் பார்த்தோம், டூல்ஸ் ஐட்டம் பண்ணி தராங்க. இப்போ எதுனாலும் சரிங்க, டைரக்டா நம்ம கம்பெனி ஈரோடுக்கு சேலமா வந்தா லைவ் டெமோ பார்த்து எடுத்துக்கலாம். சார் ஆக்சுவலா இப்போ கொரியர்னா நம்ம எப்படி சார்? அதாவது மேடம், ஈரோடு சேலம் கம்பெனி டைரக்டா வந்தா டெமோ பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்க நம்ம வீடியோலே தெளிவா சொல்றாங்க, எவ்வளவு நேரத்துக்கு என்ன மாதிரி யூஸ் ஆச்சுன்னு தெளிவா சொல்லிடுறோம். இங்க வந்தாலும் அதை தான் பண்ண போறோம். வர முடியும்னு அவசியம் இல்லைங்க, வரணும்னு அவசியம் இல்லை. வர முடியாதுங்க, பேமெண்ட் பண்ணாங்கன்னா கொரியர் அனுப்பி கொடுத்துடலாம். எப்பவும் போல சவுத் இந்தியா ஃபுல்லா டொமஸ்டிக் மாடலுக்கு ஃப்ரீ கொரியர் சார்ஜிங்க. 6,500 ரூபாயிலிருந்து 16,000 ரூபாய்க்கு கொரியர் சார்ஜ் நம்ம ஃப்ரீயா பண்ணி கொடுத்துடலாம். கமர்ஷியல் மாடல் 27 ரூபாய்க்கு மேல இருக்கிறதுலாம் வெயிட் 30 கிலோ 50 கிலோ 70 கிலோ 100 கிலோ வருது இல்லைங்களா, டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணி கொடுத்துடலாம். எந்த டிரான்ஸ்போர்ட்ல அவங்களுக்கு சௌரியமா இருக்குதோ அதை நம்ம பண்ணி கொடுத்துடலாம். பட் இன்னொரு விஷயம், நம்ம டிரான்ஸ்போர்ட்ல ஏதாவது பிரச்சனை, பார்சல் ஏதாவது பிரச்சனை, கொரியர்ல ஏதாவது பிரச்சனை, நாங்க அதை வந்து கிளைமிங் பண்ணி கொடுத்துறோம். கண்டிப்பா ரொம்ப சேஃபா, அதாவது தெர்மாக்கோல் வச்சு பேக் பண்ணி தான் அனுப்புறாங்க. 99% வாய்ப்பு இல்லைங்க, எதே டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்கேஸ் ஆனாலும் நாங்க வேற மாத்தி கொடுத்துருவோம். ஆமா, அதே மாதிரி உங்க வீட்டுக்கு கொரியர் வந்து எங்களுடைய பொறுப்புங்க. ஏன்னா பேமெண்ட் பண்ணிட்டோம், கொரியர் வருமா வராதுன்னு நீங்க ஃபீல் பண்ண தேவையில்ல. இன்னொரு விஷயம், நம்ம கம்பெனி அக்கௌண்ட் இருக்கு, கூகுள் பே போன் பே பண்ணாலும் QR கோட் மாதிரி மெத்தட் இருக்கு, பண்ணிக்கலாம். இல்ல நான் கிரெடிட் கார்டு வச்சிருக்கேன், நான் இங்க வரணுமான்னா வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கு வெப்லிங் இருக்கு, வெப்லிங் போய் நம்ம கிரெடிட் கார்டு மூலமா நீங்க ஆர்டர் பண்ணிடலாம். அட சூப்பரா இருக்கு இந்த வாய்ப்பு. எல்லாமே எல்லா ப்ராடக்ட்டுக்கும் அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்குங்க. எஸ், அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியாவும் உங்களுக்கு வந்து சர்வீஸ் உண்டு. இது வந்து சவுத் இந்தியா மட்டும் கிடையாது, டெலிவரி பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா உண்டு. பட் சவுத் இந்தியால அதுவும் டொமஸ்டிக் மாடல் நீங்க சூஸ் பண்ற பட்சத்துல உங்களுக்கு வந்து ஃப்ரீயா பண்ணி கொடுத்துறாங்க. கண்டிப்பா என்ன விஷயம்னா, நம்ம ஸ்வாட் அசோசியேட்டட் ஒரு பெரிய பிளஸ் தான் இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்கறதுனால. கண்டிப்பா நீங்க இத்தனை ப்ராடக்ட்ஸ் நீங்க பாத்தீங்க, நிறைய வெரைட்டிஸ் பாத்தீங்க. இது எல்லாத்துக்குமே சர்வீஸும் இருக்கு, அதே போல உங்களுக்கு ஸ்பேர்ஸும் இருக்கு. அத பத்தி நீங்க கவலைப்பட வாங்கிட்டோம், அதுக்கப்புறம் என்ன ஏதோ பிரச்சனை வரப்போறது இல்ல. அப்படி ஏதாவது ஒண்ணு இருந்தா என்ன பண்றது யோசிக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க வாங்கின இடத்துல நம்ம ஸ்வாட் அசோசியேட் நீங்க கான்டாக்ட் பண்ணியும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபுல் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க. கமர்ஷியல் ரீதியா இருந்தாலும் சரி, பர்சனல் ரீதியா இருந்தாலும், கமர்ஷியல் இப்ப ஸ்டார்ட் அப்பா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐடியாஸ் கொடுத்து இந்த மாதிரி டைப்க்கு இந்த ஒரு யூசேஜ்க்கு நீங்க இப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற காரணத்துக்கு அதுக்கான ஒரு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா சார்? கண்டிப்பா மேடம், என்ன ஹெல்ப்லாம் பண்ணி தராங்க. எஸ், சோ நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கான எல்லா டீடைல்ஸுமே இப்ப ஸ்கிரீன்ல டிஸ்கிரிப்ஷன்ல நான் தெளிவா கொடுத்துருக்கேன். நீங்க பார்த்து தாராளமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்.